ஹலோ மக்களே, கைஜு நம்பர் 8 சீசன் 2 தேர்ட் எபிசோடுக்குள்ள போயிடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல கைஜு நம்பர் 9 நின்று நம்ம கைஜு நம்பர் 8 போட்டதுல தயாரா நின்னுக்கிட்டு இருக்கு. டேய், இவன் கதையை நான் இங்க வச்சே முடிக்கணும்னு சொல்லிட்டு கஃப்கா ஹிபினா தயாராகிறான். ஆனா எல்லாமே ஃபெயிலியர் ஆகுது. என்னால ஏன்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியலன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். கைஜு நம்பர் 8 உனக்கு ஒரு ஃபேர்வெல்னு சொல்லிட்டு கைஜு நம்பர் 9 ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள கிக்கரு மாசா வந்து 2 துண்டா வெட்றா. இன்னைக்கு உன் கதை இங்க வச்சே முடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவ தயாராகிறா. ஆனா வெட்டின அடுத்த செகண்ட் திரும்பி வந்து க்ரோத் ஆகி வாரான். அவன் ஏன் உன்னால டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆக முடியும் கேக்கரு கட்டிக்கிட்டு இருக்கா. என்கிட்ட ஒர்க் ஆக மாட்டேங்குன்னு சொல்லிட்டு அவனே பாத்துக்கிட்டு இருக்கான். சடனா கைஜு நம்பர் 9 வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ரெண்டு பேரும் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல பின்னாடி போய்கிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி நான் ரொம்ப ஃபோர்ஸ் அடிக்க போறேன்னு சொல்லிட்டு அவளு தயாராகிட்டு இருக்கா. சொல்றது கஷ்டமா தான் இருக்கு, ஆனா அவனை அடிச்சு நொறுக்கணும்னா உன்னோட பவர் எனக்கு தேவைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா கிகரு. ரெண்டு பேரும் சுத்தி வளைச்சு வராங்க. என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு பாக்குறான். பார்த்தா ரெண்டா அவனே பிரிச்சுக்கிட்டு தான் ஸ்ட்ரெயிட்டா நம்ம கஃப்கா ஹிபினோ நோக்கி அட்டாக் பண்றான். இவனோட அட்டாக் என்னால ப்ரிடிக்ட் பண்ணவே முடியலன்னு சொல்லிட்டு கிகரு பாத்துக்கிட்டு இருக்கா. கிகரு கையிலே ஒரு போடு போடுறான் அவன். ஆனா இருந்தாலும் கிகரு டென்ஷன் ஆயிட்டு பாஞ்சு பறந்து வந்துட்டு துண்டு துண்டு ஆக்குறாவா. டேய், இனிமேல் யாருக்கு ஹெல்ப் பண்ண முடியாத அளவுக்கு நான் இருக்க போறதில்லடா. இந்த வாட்டி நான் எல்லாத்தையும் காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு கிகருவோ கத்துறா. அப்படி சின்ன வயசு காலத்தை யோசிச்சு பாக்குறாவா. என்னன்னா அவங்க அம்மா தான் வந்து வேற லெவலான ஆபீசர். அந்த சமயத்துல அவங்க ஏகப்பட்ட கைஜு தனியா நின்று எல்லா பேட்டில் ஃபீல்டு ஜெயிச்சவங்க. அவங்களோட வெப்பன் 4 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான இது. டேய், கிக்கரோட அம்மாடா, அவங்க உண்மையிலே மாசானவங்க. உங்க அம்மா ஸ்ட்ராங்கஸ்ட் ஆனவங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணி பேசணும். அது எங்க அம்மான்னு சொல்லிட்டு கொண்டாடுறா கிகரு. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு கிகரு அம்மா வந்து உட்காருதா. நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு அம்மான்னு சொல்லிட்டு கிகரு பாஞ்சு வாரா. அம்மா நீங்க வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றா. கிகரு உங்க அம்மா ரொம்ப டயர்டா இருப்பா, அதனால இப்போதைக்கு எது நீ செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு சினோமியை பேசிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க அம்மா கூட. இன்னைக்கு கிளாஸ்ல நாங்க டிவியில பார்த்தோம், உங்களோட ஆட்டத்தை பார்த்துட்டு உங்க அம்மா உண்மையிலே வேற லெவல்னு சொன்னாங்க. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. எல்லாரும் சேஃபா இருக்காங்கல்லன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேக்குறா. ஆமான்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறா. ஆனா அம்மா கையில ஆல்ரெடி அடிபட்டு இருக்கு. அம்மா உங்களுக்கு அடிபட்டிருக்கான்னு சொல்லிட்டு கேக்குறாவா. இன்னைக்குள்ள கைஜு வந்து கொஞ்சம் டஃபா இருந்துச்சு, ஆனா ஒரு பிரச்சனையும் கிடையாது சொல்றாவா. அம்மா டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல உங்க கூட நான் சேருவேன், உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. சொன்னோடனே அவங்க அம்மா சந்தோஷமா சிரிக்கிறா. ஆனா உனக்கு என்னைக்கு பிரச்சனைனாலும் அம்மா உன் கூட எப்போ நான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சந்தோஷமா சிரிச்சிருந்திருக்கா. அவங்க அம்மா சின்ன வயசுல என்னெல்லாம் செஞ்சிருந்திருப்பாளோ எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறா. என்னதான் வந்து கைஜு கூட அவங்க வந்து சண்டைக்கு போனாலுமே குடும்பத்து கூட அவ எப்பவுமே நல்லா ஒன்றி நின்று தான் வாழ்ந்துருந்திருக்கா. ஆனா அப்படியே போய்க்கிருக்க சமயத்துல ஒரு காலகட்டத்துல இன்னைக்கு நடந்த கைஜு நம்பர் 6 அட்டாக்ல ரிசல்ட் வந்து சீரியஸ் டேமேஜ் ஆயிருச்சு. செகண்ட் டிவிஷன் கேப்டன் இன்னைக்கு இறந்துட்டாங்க, நம்மளை விட்டு போயிட்டாங்க. ஹிகரி ஷினோமியா இன்னைக்கு நம்மளை விட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு ஆழ்ந்த இரங்கல் சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா எல்லாருமே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. வந்து கிகருவும் அங்கதான் உட்காந்துருக்கா. அம்மான்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டா. பொய் சொல்றவங்க என்னை காப்பாத்த வருவீங்க சொன்னீங்களா அம்மா, என்னை விட்டு போயிட்டீங்களேன்னு சொல்லிட்டு கிக்கரு அழுதுகிட்டே இருக்கா. டேடின்னு சொல்லிட்டு பாக்குறா. பார்த்தா அவர் அப்படியே எதையும் யோசிக்காம அதையே பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. என்னை மன்னிச்சிருங்க அம்மா, என்னால வந்து உங்களை சேவ் பண்ண முடியல, ஆனா ஸ்ட்ராங்கஸ்ட் ஆவேன், எனக்கு கூட உள்ளவங்களை நான் சேவ் பண்ணியே தீருவேன்னு சொல்லிட்டு இப்ப அதைத்தான் யோசிச்சுட்டு இருக்க கிகரு. என்னன்னு பார்த்தா சுத்தி இருக்க எல்லாத்தையும் சாக விட மாட்டேன்னு சொல்லிட்டு அடிச்சு பறக்கூடுதாவா. பார்த்தா எறும்பு அட்டாக் பண்ண வருது. அவ கால் கையை உடைக்கலான்னு வருதுன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஆனா அதுக்குள்ள நம்ம கஃப்கா வாரான். ஒன்னு அடிக்கிறேன் நான் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு கஃப்கா வந்து அதை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அட்டாக் பண்ண அடுத்த செகண்ட் கஃப்காவோட காலே உடஞ்சிருச்சு. ஏன்னா அவனுக்கு அந்த அளவுக்கு எனர்ஜி கிடையாது. அங்க பாத்துக்கிட்டு இருக்க அடுத்த செகண்ட்ல ஸ்குவாட்ரன் ஷெல் ஆக்ஸ் டெக்னிக் நம்பர் 6ன்னு சொல்லிட்டு கிகரு மாசா வந்துட்டு அந்த நம்பர் 9 துண்டு துண்டு ஆக்கிட்டா. நீ யாருன்னு காட்டுன்னு சொல்லிட்டு கிகரு கத்திக்கிட்டு இருக்கா. என் காமரேட் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க, நான் யாருன்னு காட்டுன்னு சொல்லிட்டு கைஜு நம்பர் 8 டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிக்கிட்டு இருக்கான். ஆனா அடுத்த செகண்ட் அவன் உடம்புக்குள்ளே இன்னொரு ஏதோ ஒன்று வந்து நின்றுகிட்டு இருக்கு. சடன் என்ன பார்த்தா கிகரு அடிச்சு நொறுக்குத மாதிரி காட்டுதாங்க. என்ன நடக்குனே ஒண்ணுமே புரியல. சுத்தி இருக்க அவங்க ஆளுகள்லாம் அடிபட்டு தான் கிடக்குறாங்க. என்னன்னு பார்த்தா கைஜு நம்பர் 8 எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குறான். என்னன்னா எல்லாரையும் கொல்ற மாதிரி யோசிச்சு பாக்குறான். சடனா என்னன்னு பார்த்தா அவனே கண்ட்ரோல் பண்ண முடியல, திரும்பி நார்மல் ஆகுறான். திரும்பி கைஜு நம்பர் 8 டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல ஃபெயில் ஆயிட்டான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்பர் 8 வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிக்கிட்டு இருக்கான். என்னடா ஒரு ஓப்பனிங்கே கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. நம்மளுக்கு ஒரு வழியே கிடையாது, பிளான் பிக்கு மூவ் பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு அங்க உள்ள வைஸ் கேப்டன் பேசுறாரு. நான் போறேன்னு சொல்லிட்டு இங்க என்னன்னு பார்த்தா நாருமி ஜெட் வேகத்துல போய்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அவன் முன்னாடி ஒரு கைஜு நிக்குது. அது கூட வேற லெவல் நிக்கிறான். காம்பட் பவர் 98% சொல்லிட்டு வேற லெவல் ஆகுறான். அவரோட ஃபுல் பவரை இறக்குறாரு. இந்த அட்டி விழுந்துச்சுன்னா பாதி சரௌண்டிங் இல்லாம போயிருன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஜெட் வேகத்துல வரான் கேப்டன் நாருமி. வந்துட்டு ஒரு வெட்டுறான். பார்த்தா அது ரீப்ரொடியூஸ் ஆக மாட்டுக்கு. டேய், இவன் ஃபுல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான்னு சொல்லிட்டு கைஜு நம்பர் 9 பாக்குது. ஆனா அதெல்லாம் யோசிக்க கூட முடியல. சுத்தி அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். உன்னோட வெப்பன் யூனிக் வெப்பன் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஆனா அவன் அட்டாக்க பிளாக் பண்றான். இவனும் வேற ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். சுத்தி அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. ஆனா என்னன்னு பார்த்தா அவன் பிளாக் பண்ணி கேப்டன் நாருமி பக்கத்துல வரான். நாருமியோ ஒரு வெட்டுறான். ஆனா அந்த அட்டாக்கே டாஜ் பண்றான். ஒன்
பட் ஆல்ரெடி இந்த அட்டாக்கை நோட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கைஜு நம்பர் 9 வந்து நல்லா டெவலப் ஆயிருக்கான். என்னன்னா கேப்டன் நாருமியே சுத்தி வளைச்சிட்டான். டே அவனோட பாடி மொத்தமா சுத்தி வளைச்சிருச்சு. நமக்கு அதை முடிஞ்சிருச்சுன்னு பாக்குறான். வெடிச்சு செதறுது. டே அவன கூட சண்டை போட்டு நல்லா எவால்வ் ஆயிட்டான்னு சொல்லிட்டு உள்ள இருக்கவங்க எல்லாம் பேசுறாங்க. தேர்ட் டிவிஷன்ல இருந்து வந்த ரிப்போர்ட்டோட இவன் நல்லா டெவலப் ஆயிருக்கான்டா. இங்க ஏதோ புதுசா நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கேப்டன் ஷினோமியோவா பாத்துக்கிட்டு இருக்காரு. இந்த கைஜு நம்மளுக்கு பிரச்சனையா தான் இருக்கான். இந்த மாதிரி ஒரு கைஜு நம்ம பார்த்ததே கிடையாது சொல்றானுங்க. டே நான் ஒண்ணு அழியலடா, அவனுக்கு பெரிய பிரச்சனை நான் தான்டா, நான் யாருன்னு காட்டுவேன்னு சொல்லிட்டு கேப்டன் நாருமி மாசம் நின்னுகிட்டு இருக்கான். வார்ம் அப் முடிஞ்சிருச்சு. இந்த எதிரி கதையை முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்றான். உன்னோட கண்ணுக்கு என்னதான்டா ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்பர் 9 பாக்குறதுக்குள்ள நெஞ்ச பொளந்து எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கான். ரெட்டினா 001 இது இவனோட யூனிக் வெப்பன்டான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் வெப்பன் நம்பர் 1 இதான்டா. ஜப்பான்ல கிரியேட் பண்ணப்பட்ட ஒண்ணுது. கைஜு நம்பர் 1ல உள்ள ரெட்டினா பவர் இன்றதுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால எங்க அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனுக்கு தெளிவா தெரியும் சொல்றாங்க. அவன் பாடியை ஸ்கேன் பண்ண மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். என்னடா இவன் அட்டாக் கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கு, என்னால இதை டாச் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு கைஜு நம்பர் 9 பாத்துக்கிட்டு இருக்கான். நான் நினைக்கிறதோட இவன் ஃபாஸ்டா இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனா இந்த அட்டாக் அவனால பிளாக் பண்ணவே முடியல. கைஜு நம்பர் 1 துண்டு துண்டு ஆக்கிக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அவன் பாடியோட வந்து இவனோட மூவ்மெண்ட் வந்து ரொம்ப வேரலா இருக்கு. அவன் பிரெயின் என்ன யோசிக்கோ அதை இவன் ரெக்கார்ட் பண்ணி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். எவன் யோசிக்கிறானோ அவன் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த அட்டாக் விழுந்துருண்டா. ஏன்னா பிரெயின்ல இருந்து அந்த அட்டாக் மூவ் பண்றதுக்குள்ள இது வேரலா இருக்கும். அந்த மாதிரி ஒரு வெப்பன்டா கைஜு நம்பர் 1ன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பாஞ்சு அடிக்கிறான். ஆனா இவன் என்னன்னு பார்த்தா வேற லெவலா வரான். அதோட உண்மையான நர்வ் சிஸ்டத்தை கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். இங்கதான் கோர் இருக்கான்னு சொல்லிட்டு நான் ஆர்மி ஜெட்டு விதத்துல போய்கிட்டு இருக்கான். இவனோட இவ்வளவு ஃபாஸ்டா போறான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். நயனே ஆனா துண்டு துண்டா வெட்டிக்கிட்டு இருக்கான். ஸ்குவாட்ரன் ஸ்டைல் கன் ஸ்வாட் நம்பர் 2 அட்டாக்னு சொல்லிட்டு கைஜு நம்பர் 9 துண்டு துண்டு ஆகிட்டு போயிட்டே இருக்கான். கேப்டன் நாருமி ஹாஞ்சு கதையை முடிச்சிட்டாடா. அவர் வேற லெவல்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றாங்க. கஃப்கா ஹிபினோ இது உன்னோட சான்ஸ்டா, நீ என்ன பண்ண போறன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க என்னன்னா கிகுரு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கா. அவன ரீஜென்ரேட் ஆகி திரும்பி வாரான். கிகுருவே அடிச்சு ஏர்ல பறக்குடுதான். கஃப்காவால ஸ்டாண்ட் பண்ணி கூட நிக்க முடியல. என்னன்னு பார்த்தா அவனோட கைஜு நம்பர் 8 அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. என் ஃப்ரெண்ட்ஸ் சாக போறாங்க, என் கைஜு என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். என்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதன்னு சொல்லிட்டு கிகுரு முன்னாடி வாரா. இது இன்னும் முடியலன்னு சொல்லிட்டு பாஞ்சு வாரா. கேப்டன் ஆச்சிரோ, வைஸ் கேப்டன் ஹோஷினா, ரெனோ, நம்மளோட புது டீம்மேட் யாருமே எல்லாருமே மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஒன்ன நீ அண்டர் எஸ்டிமேட் பண்ணிராதடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காவா. அது மாதிரி என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்றா சொல்லிட்டு காலத்துல இறங்கிட்டு இருக்க நேரத்துல இது அப்படி கஃப்கா ஹிபின்னு யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். நான் ஒரு முட்டாளுன்னு சொல்லிட்டு என்னை மாதிரி ஒரு கோழையானவன் முட்டாளானவன் யாரையும் ஜெயிக்க வைக்கவே முடியாது, நான் தான் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். இன்னும் முட்டியலாடான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு ஃபுல் பவர் அன்லீஷ் பண்ண ஆரம்பிக்கிறான். என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு கைஜு நம்பர் 9 பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. டே நீ ரொம்ப ஸ்லோவா இருக்க கஃப்கா ஹிபினோன்னு சொல்லிட்டு கேக்கரு ஆரம்பிக்கிறான். நம்ம காலத்துல ஒரு வழியா இறங்கிட்டான். நியூட்ரல் ஜோன்ல இருந்து யாரையும் தப்பிக்க விடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. கைஜு நம்பர் 8 அப்பியர்ட் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. சரிடா இன்னைக்கு என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாப்போம்னு சொல்றாங்க. எல்லாரையும் வந்து ஆபரேஷன் பேஸ் 2க்கு மூவ் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு ஷினோமி இறங்குறாரு. கைஜு நம்பர் 8 நம்மளே இறங்கிட்டான். கைஜு நம்பர் 8 நீ ஒரு வழியா வந்துட்டியான்னு சொல்லிட்டு கைஜு நம்பர் 9 வந்து சத்தம் போட ஆரம்பிச்சோடனே என்னன்னு பார்த்தா சுத்தி இருந்த யோஜு எறும்புகள்லாம் சடனா ஏதோ ஒண்ணு மாதிரி மாறுது. என்னன்னு பார்த்தா ரெக்க முளைக்குது. இவ்வளவு நேரம் இதோட பவர் வந்து ஒளிச்சுதான் வச்சிருந்தான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இன்ன வரைக்கும் நான் என்ன நம்பவே இல்லை கிக்கரு, ஆனா ஒன்ன நான் நம்புறேன், 100% நம்புறேன்னு சொல்லிட்டு கஃப்கா ஹிபினோ நக்கலா சிரிக்கிறான். இந்த எறும்புகளை நீ ஹேண்டில் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேக்குறான். பெரியால நீ ஹேண்டில் பண்ணிட்டு பொடிய மாதிரி என்னைய பாத்துக்கிட்டு இருக்கியா, சரி இருந்தாலும் பாப்போன்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கான். அவளு அந்த சின்ன எறும்பு ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கா. கஃப்கா ஹிபினோ ஜெட்டு வேகத்துல கைஜு நம்பர் 9 அடிக்க வரான். லாஸ்ட் டைம் நீ எனக்கு காமிச்சதுக்கு இந்த வாட்டி நான் யாருன்னு காட்டுறேன்னு சொல்லிட்டு கைஜு நம்பர் 9 தயாராகிறான். அவன் ஏதோ ஒரு அட்டாக்கு வேற லெவலா வந்துகிட்டு இருக்கான். உன்னை இந்த வாட்டி கொல்ல போறான்னு சொல்லிட்டு ஜெட்டு வேகத்துல வரான் அவன். ஆனா கைஜு நம்பர் 8 கஃப்கா ஹிபினோ வேற லெவலா வந்துட்டு அந்த எறும்பு ஒரு அடி அடிக்கிறான். அடிச்சது மட்டும் இல்லாம அந்த எறும்போட கோரை எடுத்துட்டு உடச்சு வீசிட்டான். உன்னோட கோரை இந்த மாதிரி எடுத்து உடச்சு தள்ளுவான்னு சொல்லிட்டு கத்துறான். அவனும் வேற லெவலா வரான். இப்ப தாண்டா என்ன நினைச்சு நான் தெளிவா புரிஞ்சிருக்கேன். இன்னும் என்னோட பவர் ஃபுல்லா இறங்கல, நான் யாருன்னு காட்டுன்னு சொல்லிட்டு கைஜு நம்பர் 8 சுத்தி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்மளும் வேற லெவலா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். முந்தியோட இந்த பாடி பையன்ட்ட வந்து ரொம்ப கண்ட்ரோல் ஆகுதுடா, இது போதுன்னு சொல்லிட்டு பாக்குறான். அவன் என்னதான் லாக் பண்ணாலும் இவன் சுத்தி போய்கிட்டு இருக்கான். காலையிலே ராக்கெட் லான்ச்சர் மாதிரி பாஞ்சு பறந்து வரான். எல்லாத்துக்கும் தயாரிடா உன் கதைய முடிச்சுட்டேன்னு சொல்லிட்டு பாஞ்சு வந்துட்டு ஒரு குத்துறான். இவன் எப்படிடா இவ்வளவு ஸ்ட்ராங்கானான்னு சொல்லிட்டு கைஜு நம்பர் 9 பாத்துக்கிட்டு இருக்கு. அடிச்சு என்னன்னு பார்த்தா ரத்த மலையே பெய்ய வச்சுட்டான். கைஜு நம்பர் 8ஓட உண்மையான பவர் இதானான்னு சொல்லிட்டு சுத்தி இருக்க ஆளுகள்லாம் மிரண்டுட்டானுங்க. ஷினோமியும் பாத்துக்கிட்டு இருக்காரு. ஷினோமியோட வைஸ் கேப்டன் எல்லாம் பாக்குறாங்க. இது உண்மையிலே இன்கிரெடிபிளா இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால அடிச்சுட்டு அப்படி மாசா நின்னுக்கிட்டு இருக்கான். அதோட முடியாது சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை மறந்துங்க. See you bye.